வணக்கம். நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதுதான் கர்மா கோட்பாடு. இன்னைக்கு அந்த விளைவுகள் எல்லாம் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா, எவ்வளவு தீவிரமா இருக்க முடியும்னு ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். நம்ம இந்த பயணத்துக்கு வழிகாட்டியா அமைய போறது சுவாமி சிவானந்தாவோட கர்மாக்களும் நோய்களும்ங்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான நூல். இந்த நூல் நம்ம செய்யற செயல்களுக்கும் நம்ம அனுபவிக்கிற உடல் மனரீதியான கஷ்டங்களுக்கும் நடுவுல இருக்கிற சில ஆச்சரியமான, சில சமயம் அதிர்ச்சியான தொடர்புகளை வெளிச்சம் போட்டு காட்டுது. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம் இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. நாம சந்திக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சும்மா எதேச்சியா நடக்குதா, இல்ல நம்மளோட கடந்த கால செயல்களோட விளைவுகளா? இந்த கேள்விக்கு ரொம்ப உறுதியான, அதே சமயம் ஆழமான ஒரு பதிலே தேடுது இந்த நூல். இந்த நூலோட நோக்கத்தை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. அதாவது, சில நேரங்கள்ல மென்மையான வார்த்தைகளை விட இது மாதிரி ஒரு சாட்டை அடிதான் மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தனமான ஆசைகளை கட்டுப்படுத்தி அவனை சரியான வழியில கொண்டு போகும்னு ஆசிரியர் சொல்றாரு. இது ஒரு விதமான தார்மீக ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. அப்போ இந்த நூல் சும்மா பயமுறுத்துற கதைகளை மட்டும்தான் சொல்லுதா? இல்லவே இல்ல. அதோட நோக்கம் ரொம்ப ஆழமானது. இந்த நூல் சில சமயம் ரொம்ப கொடூரமா வர்ணிக்கிற விஷயங்களை எப்படி ஒரு உளவியல் வழிகாட்டியா, நம்ம ஆன்மாவை செதுக்குற ஒரு கருவியா பயன்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஆசிரியரோட வாதமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள பல முகங்கள் இருக்கு. சில சமயம் அன்பான வார்த்தைகள் நம்மள மாத்தோம். ஆனா நமக்குள்ள அந்த மிருக இயல்புன்னு ஒன்னு இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்த சில சமயம் இது மாதிரி கடுமையான பயமுறுத்துற எச்சரிக்கைகள் தான் தேவைப்படுது. இது ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு அணுகுமுறை. சரி, இந்த எச்சரிக்கைகள்லாம் எப்படி வேலை செய்யுது? கர்மாவோட விளைவுகள் அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்காதுன்னு இந்த நூல் சொல்லுது. நாம செய்ற தவறுகள் இந்த வாழ்க்கையிலேயே நம்ம உடம்புலேயே நோய்களா எப்படி வெளிப்படுதுன்னு ஒரு பெரிய பட்டியலே இதுல இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். இந்த இணைப்புகள் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு பாருங்களேன். பாசாங்குத்தனம் பண்ணுனா தோல் நோய்கள் வரும், காமப்பார்வையோட பார்த்தா நிரந்தர கண் நோய்கள் வரும், ஏன் புனிதர்களை திட்டுனா நாக்குல புற்றுநோய் வரும்னு ரொம்ப தெளிவா இது பட்டியலிடுது. இது ஏதோ பொதுவான கருத்தில்ல, ஒரு முழுமையான வரைபடமாவே இருக்கு. இந்த பட்டியல் இதோடு முடியல. விபச்சாரம் செஞ்சா தொழுநோய், புனித நூல்களை எரிச்சா வயித்துல புண் வரும்னு இந்த நூல் சொல்லுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வக்கீல்கள் உண்மைய வளைச்சு பேசினா அவங்களுக்கு கண் புரையும், நினைவாற்றல் இழப்பும் ஏற்படும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட தொழில்முறை தவறுகள் கூட கர்மாவோட கணக்குல இருந்து தப்பிக்க முடியாது போல. இந்த வாழ்க்கையில நோய்களா கஷ்டப்படுறதும் ஒரு பகுதிதான்னு வச்சுக்கோங்க. கர்மாவோட கணக்க இதோட முடியல. ஒருவேளை இந்த வாழ்க்கையில தப்பிச்சிட்டாலும் அடுத்த ஜென்மத்துல நம்மளோட உருவமே நாம செஞ்ச பாவங்களோட அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போதான் இந்த ஆட்டமே இன்னும் சீரியஸ் ஆகுது. இது ஒரு கச்சிதமான உதாரணம். எந்த உறுப்பை பயன்படுத்தி பாவம் செய்யறோமோ அதே உறுப்பு அடுத்த பிறவில நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும். பொய் சொல்றதுக்கு நாக்க பயன்படுத்தினா அடுத்த பிறவில பேசும் திறனே இல்லாம பொறக்க நேரிடும். இதுதான் கர்மாவோட நேரடி நீதி. திருட்டுனா எல்லாமே ஒண்ணு இல்ல. எதை திருடுறோங்கிறத பொறுத்து நம்மளோட அடுத்த பிறவியோட வடிவமும் மாறுது. சாப்பாட்டு திருடுனா எலியா பிறப்போம், தானியத்தை திருடுனா வெட்டுக்கிளியா பிறப்போம். இந்த கர்ம அமைப்பு எவ்வளோ நுணுக்கமான விவரங்களோட இருக்குன்னு பாருங்க. நம்மளோட தனிப்பட்ட உறவுகள்ல செஞ்சுற தப்புகளுக்கும் விளைவுகள் இருக்கு. நண்பனுக்கு துரோகம் செஞ்சா தனிமையில வாழ்ற மலை கழுக பிறக்க நேரிடலாம். மனைவிய வெறுத்து ஒதுக்கினா துணைய தேடி தவிக்கிற பறவையோட வாழ்க்கைய வாழ வேண்டியிருக்கும். நம்ம செயல்களோட குணம் நம்ம அடுத்த பிறவியோட குணத்தை தீர்மானிக்குது. இந்த வாழ்க்கையில நோய்கள், அடுத்த பிறவில விதவிதமான வடிவங்கள், இதெல்லாம் பத்தாதுன்னு கர்மாவோட கணக்கு இன்னும் ஆழமான இருட்டான இடங்களுக்கு போகுது. இப்போ நாம இந்த நூல்ல விவரிக்கப்படுற மிக கடுமையான தண்டனைகள் நிறைஞ்ச கர்ம நரகங்களுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போறோம். முதல்ல நாம பார்க்க போறது கும்பிபாகம்ங்கிற நரகம். ஒருத்தரை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போற பாவம் என்ன தெரியுமா? உயிரோட இருக்கிற விலங்குகளை தன்னோட நாக்கு சுவைக்காக கொன்னு சமைச்சு சாப்பிடுறதுதான் அந்த பெரும் பாவம். இங்க கொடுக்கப்படுற தண்டனை செஞ்ச பாவத்துக்கு நேரடியான பிரதிபலிப்பா இருக்கு. அவங்க எப்படி விலங்குகளை எண்ணெயில போட்டு சமைச்சாங்களோ அதே மாதிரி அவங்களையும் கொதிக்கிற எண்ணெயில போட்டு வறுப்பாங்கன்னு இந்த நூல் ரொம்ப தெளிவா வர்ணிக்குது. அடுத்ததா அசிபத்ரவனம்னு ஒரு நரகம். இந்த இடம் யாருக்குன்னா, சரியான ஆன்மீக பாதை இதுதான்னு தெரிஞ்சும் அதை கைவிட்டு தர்மத்துக்கு எதிரா செயல்படுறவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இங்கேயும் தண்டனை ரொம்ப குறியீடா இருக்கு.
அவங்க தர்மத்தோட பாதையை விட்டு விலகி ஓடுனதால இப்போ அவங்க ஒரு கொடூரமான காட்டுல ஓட வேண்டியிருக்கு. அந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு இலையும் ஒரு கூர்மையான கத்தியா மாறி அவங்க ஓடும்போது அவங்க உடம்ப கிழிச்சு போடும். அடுத்து நாம பார்க்க போற வைதரணிங்கிற நரகம் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கை. தன்னோட பதவிய தவறா பயன்படுத்துற அரசர்களுக்கும் மக்களோட நம்பிக்கைய சிதைக்கிற ஊழல் அதிகாரிகளுக்கும் இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்படி மக்களோட வாழ்க்கையை அசுத்தப்படுத்தினாங்களோ அதுக்கு ஏத்த தண்டனை இங்க காத்துக்கிட்டு இருக்கு. சீழ், ரத்தம், அப்புறம் எல்லா விதமான கழிவுகளும் நிறைஞ்ச ஒரு அருவருப்பான ஆத்துல அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஆத்துல வாழற கொடூரமான நீர்வாழ் உயிரினங்கள் அவங்கள கடிச்சு தின்னுன்னு இந்த நூல் விவரிக்குது. இவ்ளோ கொடூரமான தண்டனைகள், இவ்ளோ நுணுக்கமான விளைவுகள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒற்றை சக்தி என்ன? இந்த முழு பிரபஞ்ச அமைப்புக்கும் அடிப்படையா இருக்கிற அந்த மையக் கொள்கையை இப்ப பார்க்கலாம். அதுதான் காரணம் மற்றும் விளைவுங்கிற உடைக்க முடியாத விதி. இந்த மேற்கோள் இந்த முழு தத்துவத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லிடுது. சட்டங்கள் அது மனுஷன் உருவாக்குனதா இருந்தாலும் சரி, இல்ல இயற்கையோட விதிகளா இருந்தாலும் சரி, அதை யாராலும் தவிர்க்க முடியாது. அதிலேருந்து யாரும் எந்த காரணம் கொண்டும் தப்பிக்கவே முடியாது. ஆக இதிலேந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப தெளிவு. இந்த முழு கர்ம கட்டமைப்பும் ஒரு அசைக்க முடியாத காரண விளைவு விதியோட அடிப்படையில தான் நிக்குது. நாம எதை விதைக்கிறோமோ அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கான அறுவடையை நாம செஞ்சே ஆகணும். தப்பிக்க வழியே இல்ல. கடைசியா இந்த முழு விளக்கத்தையும் ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். நாம பார்த்த இந்த விரிவான வரைபடம் பிரபஞ்சத்தோட உண்மையான செயல்பாட்ட அப்படியே விவரிக்குதா, இல்ல மனித சமூகம் ஒழுக்கத்தோட வாழணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உருவக கதையா? பதில் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்ம செயல்களுக்கு விளைவுகள் உண்டு. அந்த பொறுப்புல இருந்து நாம தப்பிக்கவே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?